நான் தான் உங்கள் அனிமேஷன் க்ரஷ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா illustrator tutorials தான் இது வரைக்கும் நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா illustrator tutorial பார் சார்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்ப்போம். என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனிமேஷன் க்ரஷஸ்க்கு பார் சார்ட் டேபிள் எடுத்துக்கிட்டு கிளிக் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு என்ன சார்ட் வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கிட்டு க்ரியேட் பண்ணுங்கள். பாக்ஸ் மாதிரி போடுங்க. ஃபர்ஸ்ட் சார்ட் எடுத்துக்கிட்டு பாக்ஸ் மாதிரி போடுங்க. பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு இது வந்து எதுக்குன்னா நீங்கள் ஏற்கனவே எக்ஸல் ஷீட்டில் அந்த ஃப்ளோர் சார்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை இம்போர்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸோ ஃபஸ்ட்டு வாங்க பேசிக் பார்ப்போம். இதில் உங்களுக்கு வேணுங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதில் எக்ஸாம்பிளுக்கு வீக் 1ன்னு டைப் பண்ணிக்கிறேன். பார் சார்ட்டில் செலக்ட் பண்ணிவிட்டு வீக் 2ன்னு டைப் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறேன். பிரிஞ்சால், கேரட் அந்த மாதிரி அந்த கர்சர் பிளிங்க் ஆகிற இடத்துல டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டீங்கன்னா அந்த நம்ம எங்கே கர்சர் வச்சுருக்கோமோ அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடும். அது மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. ஆரஞ்சு, ஆனியன், பிரிஞ்சால் அந்த மாதிரி டைப் பண்ணிக்கிறேன். காலிஃப்ளவர், அடுத்தது கேரட் டைப் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து லேடிஸ் ஃபிங்கர்னு டைப் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து நம்ம அதோட காஸ்ட் டைப் பண்ணிப்போம். காஸ்ட்டோட டிஃப்ரென்ஸ் மாதிரி இந்த சார்ட் ரெடி பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து 300 கொடுக்குறேன். 100 அண்ட் 150 கொடுக்குறேன் வீக் 2ல். இது வந்து பாருங்கள், அது மாதிரி வேலை டிஃப்ரென்ஸ் டைப் பண்ணிக்கோங்க. காலிஃப்ளவர் வந்து 50 ருபீஸ் கொடுக்குறேன். அடுத்தது வந்து கேரட் பார்ப்போம். கேரட் வந்து 20 ருபீஸ். அடுத்த வீக் வந்து 40 ருபீஸ் கொடுக்குறேன். லேடிஸ் ஃபிங்கர் வந்து 30 ருபீஸ். இது 45 ருபீஸ்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த டிக் மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அப்ளை ஆகிடும். ஸோ உங்களுக்கு பார் சார்ட்டு இதுதாங்க, ஈஸியாக இருக்கும் காஸ்ட்டு புரிஞ்சுக்கிறதுக்கு. பாருங்கள், ஆனியன், பிரிஞ்சால் நம்ம டைப் பண்ணதில் இங்கே வந்துருச்சு. காஸ்ட் ருபீஸ் இங்கே இருக்குது. வீக் 1 வந்து பிளாக் கலரில், வீக் 2 வந்து லைட் ஆஷ் கலரில் இருக்குது. பாருங்கள், அதான் டிஃப்ரென்ஸ் காமிக்குது உங்களுக்கு. ஸோ இது மாதிரி தான் பார் சார்ட் க்ரியேட் பண்ணுறது இல்லுஸ்ட்ரேட்டரில். இதை வந்து நீங்கள் ஃபைலாகவும் சேவ் பண்ணிக்கலாம், இமேஜாகவும் சேவ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதில் தான் வந்து நம்ம ஏற்கனவே எக்ஸல் ஷீட்டில் டைப் பண்ணிவிட்டு கொண்டு வந்துடலாம். இம்போர்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இது முடிஞ்சிடும். இப்போ வந்து பாருங்கள், இதை வந்து எப்படி சேவ் பண்ணுறேன்னு பாருங்கள்.
ஏங்கிறது ஃபைலாக சேவ் பண்ணுறது, அடாப் இல்லஸ்ட்ரேட்டர் ஃபைலாக சேவ் பண்ணுறது. பாருங்கள் ஃபைலில் சேவ் ஆகிருக்கு. அடுத்தது வந்து இமேஜை சேவ் பண்ணுறது. சேவஸில் போய்ட்டு எப்பயும் போல் ஜேபிஜி ஃபைல் ஃபார்மேட்டாக சேவ் பண்ண எக்ஸ்போர்ட்டில் போய்ட்டு திருப்பி வந்து எக்ஸ்போர்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு சேவஸ் டைப் வந்து ஜேபிஜி, நேம் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு சேவ் கொடுங்க. பார்த்தீங்கன்னா இமேஜஸ் சேவ் ஆகிடும் உங்களுக்கு. இமேஜஸ் சேவ் ஆகிடுச்சு பாருங்கள். அது வந்து இப்போ என்னென்னா கலர் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பார் சார்ட் கலர் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பாருங்கள். கண்ட்ரோல் கிளிக் பண்ணிவிட்டு எந்த பாரோட கலர் சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அந்த பாரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்வேட்சஸ் கலரில் போயிட்டு வேணுங்கிற கலரை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கலர் அப்ளை ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இப்படி தான் கலர் அப்ளை பண்ணுறது சார்ட்டுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனிமேஷன் க்ரஷ்க்கு. ஸோ ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட டவுட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் என்னால் நிறைய வீடியோஸ் உங்களால் க்ரியேட் பண்ணி போட முடியும். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனிமேஷன் க்ரஷ்க்கு. தேங்க்யூ.